இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100% வரி விதிக்கும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன என்பது பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அல்லது பிற பொருட்களை தொடர்ந்து வாங்கி வரும் நாடுகள் மீது 100% வரி போன்ற கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்க நாடாளுமன்றத்தின் செனட் சபையில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதங்கள் முடிவடைந்த நிலையில் அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அதில் இந்த மசோதா எதிர்க்கட்சிகளின் ஆதரவுடன் 86-11 என்ற பெரும் வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டது. எனினும் இந்த மசோதா உடனடியாக அமலுக்கு வராது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் மற்றொரு சபையான பிரதிநிதிகள் சபையிலும் இந்த மசோதா நிறைவேற்றினால் மட்டுமே சட்டமாகும். மேலும் பிரதிநிதிகள் சபையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்ட பிறகு இது முழு சட்டமாக மாறும். இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் அது அமெரிக்காவுக்கான இந்திய ஏற்றுமதியை கடுமையாக பாதிக்கும் என்பதால் ஏற்றுமதியாளர்கள் கடும் அச்சம் அடைந்துள்ளனர். இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு சுமார் 18% முதல் 20% உள்ளது. அதாவது ஆண்டுதோறும் இந்தியா அமெரிக்காவிற்கு சுமார் 6.7 லட்சம் கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றது. இந்த சூழலில் இந்தியா மீது கூடுதல் வரி விதிக்கப்பட்டால் இந்த ஏற்றுமதி பெரும் பின்னடைவை சந்திக்கும். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவுடன் இந்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான தடை மசோதா இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா என இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள அமெரிக்கா வெள்ளை மாளிகையின் தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குநர் கெவின் ஹாசெட்டிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், அது பேச்சுவார்த்தை நடப்பவர்களை பொறுத்தது என்றும் தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்து என்னால் எந்த தகவலையும் தெரிவிக்க முடியாது என்றும் கூறினார்.